ஹலோ சார். இப்போது ஒரு பாயிண்ட் ஒரே பாயிண்ட் அப்படிங்கிற சீரீஸில் ஒரு விஷயம் பற்றி பேச போகிறேன். அதாவது இப்போ கேஒய்சின்றாங்க. கேஒய்சின்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி நிறைய கஸ்டமர்ஸும் எனக்கு சொல்லியிருக்காங்க. பேங்க் கஸ்டமர்ஸ், பர்டிகுலராக பேங்க்கோட கஸ்டமர்ஸு என்ன கேஒய்சின்னா கில் யுவர் கஸ்டமர். அதாவது இந்த கேஒய்சி ஒன்று வச்சுட்டு அவங்க எப்படியெல்லாம் கஸ்டமர் பாடாத பாடுபடுத்துகிறாங்கன்னா அவ்வளோ படுத்துகிறாங்க பேங்க்கில். அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சில பேர் கேஷுவலாக அதை எடுத்துன்னு போகிறாங்க. ஆனால் இப்போது நீ புதுசாக ஒருத்தன் கஸ்டமராக வரான்னா ஒரு கஸ்டமர் புரிஞ்சுக்கணும், அவனை பற்றி புரிஞ்சுக்கணும். அதுக்கு நீ டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிற. ஓகே, நீ எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிற. அப்போது அதுலேயே எல்லா டீட்டெயில் ஜாதகம் ஃபுல்லாக வந்துடுறது. உன்னோட டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கு ப்ரூஃபு, அப்புறம் ஆதார் நம்பர், உன்னோட பேன் நம்பர், உன்னோட அட்ரெஸ்ஸு, அப்புறம் எவ்வளோ வருஷமாக இந்த அட்ரஸில் இருக்க, அப்படி என்னெல்லாம் இரலவெண்ட் டீட்டெயில்ஸ். சரி, தெரிஞ்சுக்கோப்பா, நீ என்னமோ நல்ல எண்ணத்தில் பண்ணுறேன்னு. அது நல்ல எண்ணத்தில் பண்ணுறது இல்லை. அவனை எப்படி மடக்கலாம், பின்னாடி எப்படி இதை வச்சு எப்படி மாட்டலாம், அதான் ஐடியா. அது இந்த டேட்டா பேஸை வச்சுன்னு அவங்க கஸ்டமரோட டீட்டெயில்ஸ்லாம் வச்சுன்னு ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணுறது கூட சான்ஸ் இருக்குது. நம்ம கம்ப்ளீட்டாக ரூல் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா கம்ப்ளீட்லி ஃபைனலி ஆல் ஆர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சம் ஹியூமன் பீயிங்ஸ். நீ என்ன கண்ட்ரோல் வச்சுருக்க பப்ளிக் செக்டர் பேங்க்கெல்லாம் போனால் ஒருத்தனை உள்ளே வந்தாச்சுனாக்கா அவனை நீ டிஸ்மிஸே பண்ண முடியாது. சும்மா எப்பயாவது ஒருத்தனை பண்ணுவானுங்க. மற்றபடி தப்பு பண்ணுறவங்கலாம் கூட கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் கஸ்டமர்ஸ் தான் கேதர் பண்ணி நீங்கள் என்னத்துக்கு இது பண்ண போகிறீங்கன்னு தெரில. நீங்கள் சொல்லலாம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் சார், அதுபடி நாங்கள் பண்ணுறோம் கேஒய்சி அப்படின்னு சொல்லலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரூல்ஸ்னால் அப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாற்றணும் இந்த இதை. அவங்க சொல்கிறாங்க நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்கள் கஸ்டமர்கிட்ட இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்கன்றதை சொல்லணும். ஆமாம். இப்போது முக்கியமாக சில சமயம் என்ன ஆகுது, கஸ்டமர் போகிறாரு, போயிட்டு முதல்ல கஸ்டமர் இருக்கும்போது எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிடுறேன். ஓகே, அப்புறம் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம்லாம் அவன் கஸ்டமராக இருக்கான். அவன் லோன் வாங்குறான், அது வாங்குறான், ரீபே பண்ணுறான், இது பண்ணுறான், ரொம்ப வருஷமாக கஸ்டமராக இருக்கான். பிரான்ச் டு பிரான்ச் கூட சில சமயம் சேஞ்ச் ஆகுது. வேறு லொக்கேஷன் அட்ரஸுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறான். அந்த பிரான்ச்சுக்கு வேறு பிரான்ச்சுக்கு அக்கௌண்ட்டும் மாற்றுறான். அப்போ டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியது தான், கொடுத்து வாங்கிக்கிறான். இப்போ பண்ணிவிட்டு ஒரு 20 வருஷம் ஆன கஸ்டமர்கிட்ட திடீர்னு ஒரு நாள் அவர் போகிற அமௌண்ட் விட்ரா பண்ண போகிறார். சார், நீங்கள் கேஒய்சி பண்ணல சார், ஏதாவது கில் யுவர் கஸ்டமர் பண்ணல சார், இன்னும் யூ ஹவ் டு கில் யுவர், வி வாண்ட் டு கில் அவர் கஸ்டமர் சார், ஸோ கேஒய்சி கொடுங்கன்றான். கேஒய்சி திருப்பி உன்னோட ஆதார் நம்பரு கொடு, பேன் நம்பரு கொடு அப்படின்றான். எதுக்குப்பா இதெல்லாம் ஆதார் நம்பர் பேன் நம்பர்லாம் கேட்டுருக்க? ஏற்கனவே எல்லாம் கொடுத்தாச்சு, திரும்பி கேட்டுருக்காது. ஆனால் என்னத்தை நம்ம பயமுறுத்துறாங்க, நீங்கள் கொடுக்கலன்னாக்கா அமௌண்ட் இன்ஆக்டிவ் ஆகிடும், ஃப்ரீஸ் ஆகிடும், அது மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் அடுத்த காரியம் பண்ண முடியாது, நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்களோ பேங்க்குக்கு அந்த வேலையை பண்ண முடியாது, அதனால் நீங்கள் கொடுங்கன்றான். நம்ம சாதாரணமாக ஏதோ விட்ரா பண்ணுறதுக்கோ இதுக்கோ போயிருப்போம். அப்போ கையில் எடுத்துன்னு போக மாட்டோம். ஆதார் வீட்டில் வச்சுருப்போம், ஜெராக்ஸ் காப்பிலாம் வச்சுருப்போம், அதை எடுத்துன்னு வர மாட்டோம். இப்போது நம்பர் 1 என்னோடய பாயிண்ட் என்னென்னா, நீ ஏன் கம்பல் பண்ணுற ஃபஸ்ட்டு? நீ 25 வருஷமாக ஒரு கஸ்டமராக இருக்கான், அவன்கிட்ட போய் நீ ஒரு கஸ்டமரா? இது வரைக்கும் அவனுக்கு கஸ்டமர் பற்றி தெரியாதா? அந்த கஸ்டமர் பற்றி எதுக்கு சும்மா இந்த மாதிரி பண்ணுற? என்னோட தெரிஞ்சவர் அமெரிக்காவில் இருக்கார். அமெரிக்காவில் அவர் சொல்கிறான், நான் கேட்டேன், எங்கள் ஊரில் இந்த மாதிரி கில்லி ஒரு கஸ்டமர்னு வச்சுருக்காங்க, கேஒய்சி கில்லி ஒரு கஸ்டமர் அப்படின்னு வச்சுருக்கான், உங்கள் ஊரில் அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டேன். அவன் சொல்கிறாரு, சார், நான் 35 வருஷமாக அமெரிக்காவில் இருக்கேன், 35 வருஷமாக இருக்கேன். முதல்ல போனோடனே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன், அப்போ கேஒய்சி வாங்கிட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எங்கிட்ட கேஒய்சியாக கேட்கல 35 வருஷமாக. இங்கே என்னடான்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு கேஒய்சி, ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் ஒரு கேஒய்சி. நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக சொல்கிறேன். ஒரு ஆக்டிவிட்டி இல்லைப்பா, சரி 3 ஆக்டிவிட்டி. ஒரு வாட்டி ட்ரா பண்ண போகிறேன், ஒரு வாட்டி பாஸ்புக் பிரிண்ட் பண்ண போகிறேன், இன்னொரு வாட்டி அமௌண்ட்டை டெபாசிட் பண்ண போகிறேன். இப்போது 3ஆவது வாட்டி போகும்போது திருப்பி கேஒய்சி கொடுன்றான். கேஒய்சி கொடுங்க சார்ன்றான். சார், கேஒய்சி எடுத்துன்னு வரல சார். இல்லை சார், கொடுத்தா தான் சார் வேலை ஆகும். ஸோ இதுக்காக நீ அர்ஜென்ட்டாக ட்ரா பண்ண வந்தவன், ஏதோ ஒரு ஒர்க் பண்ண வந்தவன், அது பண்ண முடியாது போயிடும். இப்போது இதை சாதாரணமாக விடுங்க. இதே சீனியர் சிட்டிசன் என்ன ஆகுது, அவங்க எப்படியோ கஷ்டப்பட்டு நடந்தோ பஸ்ஸை பிடிச்சோ, ட்ரெயினை பிடிச்சோ, 2 வீலர் பிடிச்சோ, இல்லை கார்லேயே கூட வராங்கன்னு வச்சுங்க. பார்க்கிங் கஷ்டம், வெளியில் பார்க் பண்ணுறது கஷ்டம், அது பண்ணுறது கஷ்டம். இவ்வளோத்தையும் மீறி உள்ளே வந்தப்புறம் நீ கேஒய்சி கொடுத்தா தான் பண்ணுவேன்னா என்ன அர்த்தம்?
என்ன அர்த்தம்? நீ வந்து அவனோட பணத்தை வச்சுட்டு நீ பிஸ்னஸ் பண்ணுற, அந்த பணத்தில் எனக்கு குறைச்ச இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற, நீ நிறைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு லோனை கொடுத்து நீ வந்து அந்த டிஃப்ரென்ஸில் நீ வந்து லாபம் அடிக்கிற. ஓகே, லாபம் அடிக்கிறேன், சரி, லாபம் பண்ணுற, அது உன்னோட பிஸ்னஸ்ஸு, லாபம் பண்ணுற ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்காக நீ கஸ்டமரை வந்து இந்த மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறதா கஸ்டமரை? கஸ்டமர் இஸ் த லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் திஸ் ப்ரிமிசஸ்ன்றியா? இல்லைன்னா வி ஆர் டூயிங் எ ஃபேவர் டு த கஸ்டமர் இஸ் நாட் டூயிங் எ ஃபேவர் அப்படின்றியா? வி ஆர் ஒன்லி டூயிங் த ஃபேவர் அப்படின்றியா நீ? இதெல்லாம் காந்தி சொன்னது. ஒரு போர்டு போட்டுருந்தாங்களே முன்னாடி, அந்த போர்டு என்னாச்சு? முன்னாடி மகாத்மா காந்தி செட்டுன்னு போடுவாங்க, த கஸ்டமர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் ஆன் திஸ் ப்ரிமிசஸ் அண்ட் ஹீ இஸ் we are not helping him. He is helping him to render service to him. And customer is never an interest to us. He is the very purpose of our business. இப்படின்லாம் போட்டிருந்தாரு மகாத்மா காந்தி ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் எங்கே எடுத்து போட்டிங்க? ஒரு பிரான்ச்லேயாவது இப்போ இல்லை. ஏதாவது ஆக்டாக ஏதாவது ரூல் ஏதாவது கொண்டு வந்தீங்களா? கொண்டு வந்தால் கூட அது சரியில்லை. அது கவர்மெண்ட்டு சொல்லுங்கள், இது கரெக்டு சார், எதுக்கு இந்த போர்டு எடுக்க சொல்கிறீங்க சொல்லுங்கள். இல்லைன்னா எதுக்காக எடுத்தீங்க? எல்லா போர்டும் என்ன ஆச்சு? அதெல்லாம் விற்றுட்டிங்களா? பழைய ஓல்டு சாமான் விற்கிற மாதிரி விற்றுட்டிங்களா? அதை விற்றீங்க, சரி. அதோட கஸ்டமர் சர்வீஸையும் விற்றாச்சு. அப்போ இருந்தபோது கஸ்டமர் சர்வீஸ் இருக்குதுன்னு நான் சொல்ல. அப்பப்போ இருக்கும், ஏதோ சொன்னால் பயப்படுவாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது சார். கம்ப்யூட்டர் ஒத்துக்கல சார், நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரூல் சார், நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது இப்படின்னு கஸ்டமரை திருப்பி அனுப்புறது. ஓகே, ஒரு சீனியர் சிட்டிசன் அங்கேருந்து வராரு, ஏழையை விட்டு வராருன்னா நீ அவரை நீ போயிட்டு வாங்குவியா? நீ அவரோட பணத்தை வச்சுருந்து நீ பண்ண, இதான் மரியாதை அவனுக்கு, கஸ்டமருக்கு? நீ யார்? ஹூ ஆர் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன் திஸ் என்டையர் பேங்கிங் சிஸ்டம்? ஒன்று பேங்க்கு, சரி, கவர்மெண்ட்டு அவங்க தான் ஃபண்ட் பண்ணியிருக்காங்க நேஷ்னலைஸ் பேங்க்கை பொறுத்த வரைக்கும். மற்றபடி பேங்க்கு இல்லைனா வேறு ஏதோ ஒரு குரூப்பு ஓனர், அந்த குரூப்பு ப்ரைவேட் குரூப்பு அவங்க இருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஓகே, ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் யாரெல்லாம் இருக்காங்க? பேங்க் அட்வான்ஸ் பண்ணுற பாரோயர்ஸ் இருக்காங்க. ஓகே, கஸ்டமர் யார்? ஹூ இஸ் யுவர் கஸ்டமர்? டெபாசிட்டர் இஸ் யுவர் கஸ்டமர். You are collecting deposits from the small deposit holders throughout the country, and then out of that you are giving loans and advances, and you are making money. சரி, இது உங்களோட ஃபங்க்ஷன், நீ பண்ணுற. ஆனால் நீ யார்கிட்ட இந்த பணம் வாங்குறியோ அவனே நீ மதிக்கிறது இல்லை. நீ சும்மா அதை எடுத்துன்னு வான்ற, இதை எடுத்துன்னு வான்ற. எப்பயாவது போனாக்க அப்புறம் கஸ்டமர் தெரியாது, அவன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுற. நீ பாட்டுக்கு எடுத்துன்னு அவன் அக்கௌண்ட்டை, என் பணம் உங்கள்கிட்ட வச்சுருக்கேன்னா நீ எடுத்துக்க வேண்டியதான். நீ சொல்லுவேன், முதல்ல கையெழுத்து போட்டிருக்கு சார், அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் இருக்குது, அதில் நீங்கள் சார்ஜஸ்லாம் நாங்கள் ஒத்துக்கிறேன்னா நீ 100-150 கண்டிஷன் போடுவேன். அதெல்லாம் உங்கள் உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது, ப்ராக்டிக்கல் கிடையாது. You are forcing the customer to sign. அப்போ கூட நான் சொல்லுவேன், it is under undue duress coercion. See, I have to open an account. It is my right to open an account. When I am exercising my right, you cannot impose these strict terms and condition, putting me in a cornering me. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நீ கஸ்டமர் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறது ரொம்ப தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மாதிரி தான் இந்த மாதிரி பண்ணுறதுல அது தப்பு. அது முதல்ல ஒத்துங்க. ரெண்டாவது, நான் ஒரு பெரிய பப்ளிக் செக்டார் பேங்க்கு, அந்த பேங்க்குக்கு ஒரு அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணுறதுக்கு போனேன். 500 rupees டெபாசிட் பண்ணதுக்கு போனேன். அது மினிமம் அமௌண்ட் டெபாசிட் பண்ணணும். நான் பண்ணுறதுக்கு போனேன். அப்போது அவங்க சொல்கிறாங்க, எவ்வளோ தொந்தரவு கொடுத்தாங்க தெரியுமா? அந்த 500 ரூபா டெபாசிட் பண்ணுறதுக்கு எனக்கு 2.5 hours ஆச்சு. 2.5 hours. that too is the main branch. அங்கே 2.5 hours for a senior citizen to deposit just 500 rupees in his account. That account I cannot withdraw at my will. அவங்க ரூல் படி எப்போ கொடுப்பாங்களோ அப்போ தான் வரும். அதில் ஒன்றும் ரிஸ்க்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கேஷ்லாம் டெபாசிட் பண்ணக்கூடாது, நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்றான். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக ஓப்பன் பண்ணிடுவேன் நீ? அதை கூட இதை கொடுன்னுவேன். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமா? அப்புறம் அதெல்லாம் நீ சரி இல்லைப்பா, அக்கௌண்ட்லாம் என்ன வச்சுக்க முடியாது, நான் இப்போ கேஷ் தான் டெபாசிட் பண்ணுவேன் அப்படின்னா அவன் சொல்கிறான், நீங்கள் அதெல்லாம் கேஷ் டெபாசிட் பண்ணுங்கள். சரி கேஷை கொடுங்கன்னு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் சொல்கிறான் கேஷ் கொடுங்க. இதை முதல்ல 5 செகண்டில் சொல்லியிருக்கலாம். அப்புறம் கேஷ் கொடுத்தா ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி கேஷ் கொடுத்தா அவன் சொல்கிறான், சார் நீங்கள் கொடுத்த கேஷ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது சிஸ்டம்ன்றான்.
ஏன் சிஸ்டம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குதுன்னா, சார் கேஒய்சி அப்டேட் ஆகலை சார்னா. யோ யார் நான் உன்னோட கஸ்டமரு. நான் 25 வருஷம் முன்னாடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். 15 வருஷம் அக்கௌண்ட்டு. 15 வருஷமும் நான் டெபாசிட் ஒழுங்காக பண்ணியிருக்கேன். விட்ரா கரெக்டாக எப்படி ரூல்ஸ் படி பண்ணணுமோ அதை பண்ணியிருக்கேன். இவ்வளோ கரெக்டாக பண்ணியிருக்கேன். இப்போ நோ யுவர் கஸ்டமர்னு எங்கேருந்து முயற்சிக்கிறேன் நீ திடீர்னு? வேறு வேலை கிடையாது அவங்களுக்கு. சரி, அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரூல் அந்த ரூல்லாம் சொல்லாது, எங்கிட்ட சொல்லாத. கஸ்டமர் இஸ் சஃபரிங். கஸ்டமர் பர்செப்ஷன் இஸ் வெரி பேட் ஆஃப் அபவுட் யூ. இந்த மாதிரி ஆகுது. கஸ்டமர் எப்படி வருவான் அவனுக்கு? எப்படி வந்து கஸ்டமர் ஏதோ 100 பெரிய கஸ்டமர் வச்சுட்டுருக்கேன்னு துள்ளக்கூடாது. நீ எல்லா அல்டிமேட் மார்ஜினல் கஸ்டமர் ஷுட் ரெஸ்பெக்ட் யூ. அந்த மாதிரி நீங்கள் உங்கள் சர்வீஸ் இருக்கணும். அந்த மாதிரி சர்வீஸ் இருக்கணும். அப்போ என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து கேஒய்சி அப்டேட் பண்ணணும் சார். நாங்கள் ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து இந்த ஆதார் காப்பி பேன் காப்பிலாம் வச்சு ஃபோட்டோலாம் வச்சுருந்தேன். ஓகே, அது வச்சுருந்தேன். அது தெரியும் இந்த மாதிரிலாம் ஏதாவது தொந்தரவு பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆனால் என்ன ஆச்சு, கேஒய்சி ஃபில்அப் பண்ணோன்னா அதை பார்த்தா 85 ஃபீல்டு இருக்குது. 85 காலம்ஸ் டேஷ் ஐ ஹவ் டு ஃபில்அப். எதுக்குப்பா நீ 500 நீ வாங்கிக்கோ, நான் நெக்ஸ்ட் டைம் ஃபில்அப் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறேன். இது பண்ண முடியாது. இல்லை நீங்கள் ஃபில்அப் பண்ணி கேஒய்சி அப்டேட் பண்ணால் தான் உங்கள் 500 எடுத்துக்க முடியும். முதல்ல 500 எடுத்துக்க முடியாது. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுன்னு நான் அவங்ககிட்ட போராடின அப்புறம் சரி கேஷ் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு ஒத்துல. இது எதுக்கு முதல்ல 1 மணி நேரம் உடனே பண்ணலாம்ல? இது இந்த மாதிரி நீ வந்து ஹேரஸ் பண்ணுறியா? ரெண்டாவது நான் சரி அப்புறம் ஒத்துன்னு கேஷை ஒத்துக்கிறேன்ற. கேஷ் கையில் கொடுத்தா சார் சிஸ்டம் ஒத்துக்க மாட்டேங்குதுன்ற. சிஸ்டம் ஒத்துக்க மாட்டேங்குது முன்னாடியே உனக்கு தெரியாதா? இப்போ தான் தெரியுமா? இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறியா வேலையை? நான் தான் ஒரே கஸ்டமராக உனக்கு? நான் தான் முதல் கஸ்டமரா? எவ்வளோ வாட்டி பண்ணியிருப்பீங்க. இப்போ சிஸ்டம் ஒத்துக்க மாட்டேங்குது எங்கிட்ட என்னமோ சொல்கிறேன். அப்புறம் சரி சொல்கிறேன், கேஒய்சி ஃபார்மை கூடுறான்னா கேஒய்சி ஃபார்ம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? அங்கே போய் கேஒய்சி ஃபார்ம் வாங்கிங்க. அந்த பியூன் இருக்கார், நான் போய் வாங்கிக்கணுமா? நான் என்ன சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் ஈகோலாம் ஒன்றும் கிடையாது சார், அதெல்லாம் கிடையாது. நான் போய் ஃபார்மை வாங்கிப்பேன். அதெல்லாம் ஒன்றும். நான் வந்து 8 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேன் பேங்க்கு. ஏன்னா நான் ஆஃபீஸில் இருக்கும்போது ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டு. நான் வீட்டிலேருந்து இப்போ ரிட்டையர் ஆகிட்டேன், சீனியர் சிட்டிசனு. வீட்டிலேருந்து இந்த பேங்க்கு வரேன், அக்கேஷ்னலாக வரேன், ஒர்க் பண்ண இந்த ஒர்க்கு முடியுது போகிறேன். ஓகே, அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. எனக்கு வந்து ஒரு கவுண்டர்லேருந்து வந்து ஒரு 10 கவுண்டர் தள்ளி ஒரு ஃபார்ம்லாம் வச்சுருக்காங்க. அது எடுத்துன்னு வந்து கேஒய்சி ஃபார்ம் எடுத்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு கேஒய்சி கேட்குறதே தப்பு. அப்புறம் கேஒய்சி ஃபார்மு கொடுறான்னா இந்த கவுண்டரில் கொடுக்கலாம்ல அவன். அதோ அங்கே போய் கேஒய்சி ஃபார்ம் வாங்கிங்க சார். அங்கே போய் கேஒய்சி ஃபார்ம் வாங்கினா அவன் ஒரு ஃபார்மை கொடுக்குறான். அந்த ஃபார்மை பார்த்தா 85 காலம் இருக்குது. அவ்வளோ காலம்ஸ் ஃபில்அப் பண்ணுமா? நான் சொல்கிறேன் அப்புறம் ஃபில்அப் பண்ணிக்கிறேன், 500 முதல்ல ஒத்துக்குங்க அப்படின்னு. அது ஒத்துக்காது சார், சிஸ்டம் ஒத்துக்காது. சரின்னு சொல்லிட்டு உட்காந்து ஃபில்அப் பண்ணேன். அதெல்லாம் பண்ணி முடித்து அதில் அது ஒரு 1 மணி நேரம் ஆச்சு. எல்லாம் பண்ண உடனே அங்கே போனால் அந்த கஸ்டமரில் அந்த கவுண்டரில் இருந்த பர்சன் வந்து அங்கே இல்லை. அவங்க அது எங்கேயோ போயிட்டாங்க. ஓகே, அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அப்போ உள்ளே அந்த சவுண்டு கேட்டுது. அதே பர்சனோட வாய்ஸ் கேட்குது அப்படின்னு பார்த்து சைடில் உள்ளே நான் போகக்கூடாது அது சைடில், பட் சும்மா ஜஸ்ட் போய் எட்டி பார்த்தேன். அங்கே போனால் அந்த கவுண்டர் பர்சன் என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து அவங்க ஏதோ ஒரு பர்சனலாக ஏதோ ஒரு ஒர்க்கு பிஸ்னஸ் இல்லை, ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ ஏதோ. அதுக்கு அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு அந்த கம்பெனிலேருந்து ஆள் வந்திருக்கான். இதெல்லாம் பேங்க்கோட ஹவர்ஸில் வந்திருக்கான். நான் இங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, இந்த இடத்துல நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் எனக்கு பின்னாடி 2 பேர் வந்து இவங்க வந்துட்டாங்க. இப்போ என்ன லாக்கர் வச்சுருக்காங்க போல் இருக்கா. லாக்கர்லேருந்து எதுவும் எடுக்கணும், அதுக்கு இந்த பர்சன் தான் இன்சார்ஜு. இப்போ என்னாச்சு, அவங்க உள்ளே உக்காண்ட்ருக்காங்க. நான் பார்த்தா சிலடா அது உள்ளே உக்காண்ட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே வெறுப்பாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்து யாரையே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது இது பண்ணுறது. நம்ம 500 டெபாசிட் பண்ணிட்டு போகிறதுக்கு 2 நிமிஷம் ஆகும்னு நினச்சின்னு வந்தேன். ஏற்கனவே 2 மணி நேரம் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அவங்க அங்கேருந்து வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த லாக்கருக்கு வந்தாங்கல்ல, எனக்கு அப்புறம் வந்திருக்காங்க அதே கவுண்டருக்கு. அவங்கள கூட்டு உள்ளே போயிட்டாங்க. நான் என்னடா அது நம்மள அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க, திடீர்னு அடுத்த கஸ்டமருக்கு போயிட்டாங்க அப்படின்னு பார்த்துட்டுருக்கேன். சரி அதை பார்த்துட்டு அங்கேருந்து உள்ளே வந்தாங்க. வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து எப்படி அந்த அமௌண்ட்டை அக்கௌண்ட் பண்ணுறதுன்னு தெரில. அந்த கவுண்டரில் அவங்க பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் ஏதோ ஒன்று சொல்கிறாரு.
அவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் என்ன சொல்கிறார், அவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு போல் இருக்க, அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இருந்தால் கூட, சரி இங்கே வாங்கன்றாரு. இங்கே வாங்கன்னா இந்த இடத்துல வந்தோடனே நான் வந்து 500 ருபீஸ் கேஷை கொடுத்தா, இன்னும் கேஒய்சி அப்டேட் ஆகலை சார், நீங்கள் ஃபார்ம் கொடுத்துட்டீங்க, அந்த கவுண்டரில் போய் சொல்லுங்கள், சர்வீஸ் மேனேஜர் இருக்கார், அவர்கிட்ட போய் சொல்லுங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ண சொல்லுங்கள், அப்புறம் தான் அது வந்து நான் இந்த அமௌண்ட் எடுத்துக்க முடியும். இது இன்னொரு ஆள், முதல்ல இருந்த கவுண்டரில் இருக்கிறவங்க பர்சனல் வேலை பண்ணுறாங்க, அது உள்ளே போகிறாங்க வராங்க, அப்புறம் வந்து எனக்கு அடுத்த கஸ்டமருக்கு அட்டென்ட் பண்ணுறாங்க, என்னோடது இன்னும் முடியல, அப்புறம் பண்ணுற சமயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பக்கத்தில் இருக்கிறவர் கேட்குறாரு, அவர் என்ன சொல்கிறாரு, சார் உங்களது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது, கேஒய்சி ஃபார்ம் அங்கே போயிருக்கு, உங்கள் அந்த சர்வீஸ் மேனேஜர்கிட்ட போயிருக்கு, அவர்கிட்ட போய் நீங்கள், இதெல்லாம் என் வேலை கிடையாது, நான் கேஒய்சி ஃபார்ம் கொடுத்தா நீ கேஒய்சி அப்டேட் பண்ணணும், அது உன்னோட வேலை, நீ வந்து உள்ளே கொடுத்துட்டு அவர்கிட்ட போய் சொல்லுன்ற, நான் உனக்கு வேலை செய்யறதுக்கு வந்திருக்கேன்னா, நான் என்னோட வேலையை செய்யறதுக்கு வந்திருக்கேனா, சரின்னு போய் அந்த கஸ்டமர் சொன்னால் அவர் சர்வீஸ் மேனேஜர் அவர் வேறு மாதிரி பேசுகிறார். ஓகே சார் ப்ளீஸ் சிட் சார், ப்ளீஸ் சிட் சார்லாம் ஓகே, ப்ளீஸ் சிட் சார் நீ சொல்கிற, நான் 2 மணி நேரம் உட்காண்ட்ருக்கேன், நீ ப்ளீஸ் சிட்டுலாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சரியில்லை. பண்ணிவிட்டு சரி உக்காந்தேன், இன்றைக்கி ஏதாவது முடிச்சுட்டு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், இன்றைக்கி டேயே வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இதுக்கு அப்டேட் ஆச்சு, 500 ரூபா அக்செப்ட் பண்ணாங்க, 500 அக்செப்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து என்ட்ரி பாஸ்புக்கில் போடலாமா வேணாமான்னு எனக்கே வெறுப்பாக வந்துடுச்சு, அது என்ட்ரி போட்டு கொடுத்தாங்க, அது வந்து சரி அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன். ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்னா, கேஒய்சியில் சும்மா டோன்ட் கில் த கஸ்டமர்ஸு. ஒரு கஸ்டமர் ஒரு வேலைக்கு வந்தான்னா குயிக்காக முடிச்சுட்டு போகணும் வேலையை. உன்னோட பேங்க் அட்டன் பண்ணுறது மாத்திரம் அவன் வேலை கிடையாது, அவனுக்கு 1008 வேலை இருக்குது, அவன் எவ்வளோவா வேலை இருக்குது. நீ வந்து யூ கேனாட் டேக் த கஸ்டமர்ஸ் டைம் ஃபார் கிராண்டட். இந்த மாதிரி பண்ணுறதே தப்பு. நீ வந்து ஒரு கஸ்டமரை வந்து 2, 3, 5, 10 நிமிஷம் அவ்வளோதான், 3 டைம் தான் ஸ்லாட் தான் இருக்கணும், அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிடணும் கஸ்டமருக்கு. ஒரு வேலைக்கு அதுக்கு மேலே டைம் எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் நீ வச்சுக்கணும். நீ இவ்வளோ டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு கஸ்டமரை பற்றி ஒன்றுமே தெரில, உனக்கு யார் ஹூ இஸ் அ கஸ்டமர்னே தெரியல, கஸ்டமரோட அவனுடைய ஸ்டேட்டஸும் தெரில. ஸ்டேட்டஸ்னால் நான் ஐம் நாட் டெல்லிங் த இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ் ரிச்சஸ்ட் கஸ்டமர் புவர் கஸ்டமர், அது இல்லை. கஸ்டமர் அப்படின்னா அவருக்கு ஒரு பவர் இருக்குது. ஈஸ் த காந்தி சொன்ன மாதிரி இஸ் த பர்பஸ் ஆஃப் அவர் பிஸ்னஸ்ஸை. பிஸ்னஸ் இஸ் ரன் ஃபார் ஹிம். இஸ் த அபெக்ஸ் அத்தாரிட்டி. அங்கே உன்னோட சிஎம்டி எம்டிலாம் கூட அவனுக்கு தேர் பப்ளிக் சர்வெண்ட்ஸ், எஸ்பெஷலி இன் பப்ளிக் செக்டார் சொல்கிறேன், ஈவன் ப்ரைவேட் செக்டார். அதாவது கஸ்டமர் இஸ் தி இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்றத அவங்க ரியலைஸ் பண்ணோம். இப்போது இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி பண்ணி தான் கேஒய்சின்னு சொல்லிட்டு ஃபாரின் கண்ட்ரியில் என்னடான்னா கேஒய்சியே பண்ணுறது இல்லைன்றான். ஏன்னா எல்லாமே லிங்க்டு, எல்லாம் இப்போ என்னமோ அதை ஆதார் பண்ணிட்டேன், லிங்க் பண்ணிட்டேன், யூபிஐ பேமெண்ட் பண்ணிட்டேன், அதை பேமெண்ட் பண்ணிட்டேன்ற. ஓகே, அதெல்லாம் சின்ன ஸ்லாட்டில் ஏதோ ஓகே அவ்வளோதான். நீ ஓவராலாக இன்னும் நீ ஏதோ 1, 2 அங்கங்கே சரி பண்ணி பிரயோஜனம் கிடையாது. இப்படி பண்ணி எவ்வளோ நாளில் பண்ணி முடிக்க போகிறேன்? இப்படி எல்லாம் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 250 வருஷம் எடுத்துப்பியா? அதுக்குள்ளே நீ இருக்க மாட்டேன், நானும் இருக்க மாட்டேன், நம்ம பேரன் பேத்திங்களும் கூட இருக்க மாட்டாங்க. அப்போ பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒரு டெவலப்மெண்ட்டு, ஒரு குவாலிட்டினா உடனே காமிக்கணும்பா பிஸ்னஸில். கேஒய்சின்றதை முதல்ல இஃப் யூ டோன்ட் நோ யுவர் கஸ்டமர், யூ கேனாட் நோ யுவர் கஸ்டமர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கஸ்டமரோட பல்ஸை ரியலைஸ் பண்ணோம், அதுதான் நோயிங் த கஸ்டமரை. சும்மா ஃபார்மை வாங்கி அவனோட அக்கௌண்ட்டை அவனை வெயிட் பண்ண வைக்கிறது, அப்புறம் வந்து அவனோட அமௌண்ட்டை விட்ரா பண்ண விடாமல் படுத்துறது, இல்லைன்னா வந்து அது பிரிண்ட் பண்ண முடியாது, உங்களோட நீ அமௌண்ட் டெபாசிட் பண்ண முடியாது, கேஒய்சி அப்டேட் ஆகலை, அது அப்டேட் ஆகலைன்னா நான் போன அப்புறம் தான் சொல்லுவேன் கேஒய்சி அப்டேட் ஆகலை. இல்லைன்னா ஜென்ரலாக ஒரு மெசேஜ் கொடுக்குறது, கஸ்டமர்ஸ் ப்ளீஸ் அப்டேட் யுவர் கேஒய்சி டீட்டெயில்ஸ் அப்படின்னு போட்டாக்க முடிஞ்சுதா? அது சிஸ்டம் போடுது, நீ ஒன்றும் போடல. ஒரு சிஸ்டம் ஏற்பாடு பண்ணி விட்டீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த டயத்தில் போகிறது. இதெல்லாம் வந்து சர்வீஸே கிடையாது. கஸ்டமர் நீ வந்து குயிக்காக அந்த என்ன பர்பஸோ அதை பண்ணு. இந்த ஃபார்ம் தான் கொடுக்கணும், அதுதான் கொடுக்கணும், இதெல்லாம் கொடுக்கணும், இதெல்லாமே தப்பு மொத்தத்தில். ஸோ கேஒய்சின்னு இந்த ஸ்கில் யுவர் கஸ்டமரை முதல்ல நிறுத்துங்க. ஸ்கில் யுவர் கஸ்டமர் முதல்ல நிறுத்துங்க. எப்போ வேணுமோ அக்கேஷ்னலாக மேபி ஒரு அதுவும் 10 இயர் கஸ்டமர், 25 இயர் கஸ்டமர், 30 இயர்ஸ் கஸ்டமர்லாம் இருக்காங்க. அவனை உட்காந்து நீ நோய் ஒரு கஸ்டமர்னு கேட்டுருப்பேன். நீ அட்ரஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா அவனே கொண்டு வந்து கொடுக்குறான் அட்ரஸ்ஸை. இல்லைன்னா ஆதார் கார்டில் ஒரு அட்ரஸ் இருக்கும், அந்த அட்ரஸ் அதெல்லாம் மேட்ச் ஆகாது, அதெல்லாம் கஷ்டம்.
அட்ரஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா கஸ்டமர் என்ன அட்ரஸ் கொடுக்குறானோ அது ப்ரூஃபை வச்சுக்கோ. அவனுக்கு அதெல்லாம் அவ்வளோ பண்ணுறல, ஓடிபி கிடிபின்றல ஏதோ ஒரு சிஸ்டமில் ப்ளீஸ் சேஞ்ச் ஒரு அட்ரஸ் சொல்லு, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணு. அவனை வந்து இண்டெமினிட்டி மாதிரி ஒரு லெட்டர் வாங்கிட்டு இந்த அட்ரஸ் தான் என்னோடய அட்ரஸ்ஸு, இனிமேல் யூஸ் நோட் இன் யுவர் ரெக்கார்ட்ஸு. ஜாயிண்ட் ஓனர் இருந்தால் ஜாயிண்ட் ஓனர் ஆல்சோ வில் அக்ரி ரிசீவ் அனதர் ஓடிபி அது சொல்லி அதை ஃபுல் ப்ரூஃபாக பண்ணு. அவ்வளோதான். சேஞ்சு கஷ்டம் அட்ரஸ் அதெல்லாம் அப்படி தான் பண்ணணும். நம்பர் டெலிஃபோன் நம்பர் பண்ணணும். நீ வந்து கேஒய்சின்னு இந்த கில்லிங் யுவர் கஸ்டமரை முதல்ல நிறுத்தணும். அதாவது பேங்க்கு நான் குறை சொல்கிறேன்னு நினச்சி இன்னொரு அதில் சார் ஆர்பிஐ ரூல்ஸ், இப்போ ஆர்பிஐ ரெப்ரசென்ட் பண்ணு. கஸ்டமர் இஸ் கிவன் எ பேட் சர்வீஸ் பிகாஸ் ஆஃப் திஸ், ஸோ யூ சேஞ்ச் திஸ் அப்படின்னு ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்க. ப்ரொட்டஸ்ட்டே பண்ண வேணாம், ப்ராப்பராக எடுத்துன்னு போனோம் அப்படின்னா அவன் பண்ணுறாங்க. நிச்சயமாக கஸ்டமர் கவுண்டரில் இருக்கிற ஆளுக்கு தான் கஸ்டமரை பற்றி தெரியும், உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதுவும் இன்னொரு ஆஃபீஸு, மெயின் ஆஃபீஸு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸு இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அவங்க எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கலாம் ஆனால் டைரக்ட் பல்ஸ் ஆஃப் த கஸ்டமர் ரியலைஸ் பண்ணுறது கவுண்டரில் இருக்கிறவன். அதனால் கவுண்டரில் இருக்கிறவங்க நான் அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணல. அவங்க நல்லாவும் பண்ணணும், அவங்க எல்லாமும் தெரிஞ்சுக்கணும், அவங்க பல்ஸும் தெரிஞ்சுக்கணும். அவங்களே தெரிஞ்சிக்காமல் இருக்காங்க, அது இன்னும் மோசம். மேலே இருக்கிறவன் தெரியலன்னா கூட பரவாயில்ல, பிகாஸ் ஹி இஸ் நாட் சீயிங் த கஸ்டமர். பர்சன் ஹூ சீயிங் த கஸ்டமரே அவனுக்கே தெரியலையே. இதனால் நான் என்ன சொல்கிறேன், நம்பர் 1 இந்த கேஒய்சின்றத இந்த கில் யுவர் கஸ்டமரை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கள். இதை விட பெட்டர் மெத்தட் எவ்வளவோ இருக்குது. இதை வச்சு கஸ்டமர் சர்வீஸை ஸ்டாப் பண்ணுறதெல்லாம் தப்பு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ பெனால்ட்டி போட்டாலும் கிடையாது. கஸ்டமர் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் டிலே பண்ணிங்கன்னா ஒரு எவ்ரி 5 minutes பியாண்ட் நான் சொன்ன 500 rupees டெபாசிட்டுக்கு இட் ஷுட் நாட் டேக் மோர் தென் 5 minutes. ஓகே, நீ வந்து 2.5 hours எடுத்துக்கிற, அப்போ என்ன ஆகுது, அதாவது 2.5 மணி நேரம், அதாவது நைட் 150 minutes 145 minutes முடியணும். 145 minutes ஜாஸ்தி எடுத்துன்னு இருக்கேன். ஃபார் எவ்ரி minute you have to pay 10 rupees to the customer. ஸோ 1450 rupees மினிமம் தான் நான் சொல்கிறேன். 100 rupees கூட சொல்லலாம். எனி டிலே பியாண்ட் 30 minutes it should be 50 rupees per minute, and after 1 hour it should be 100 rupees per minute. You have to credit the customer. அந்த மாதிரி பண்ணோம். நீங்கள் சும்மா அந்த மாதிரிலாம் கஸ்டமர் வந்து டேக்கிங் ஃபார் அ கிராண்ட் அண்ட் நியூ யுவர் கஸ்டமர்னு சொல்கிறதுலாம் தப்பு. திருப்பி காந்தியோட ஸ்டேட்மெண்ட் அந்த போர்டை திருப்பி போடுங்க கவர்மெண்ட்டில். இது போடாமல் விடாதீங்க. அதான் இவ்வளோ தான் நான் சொல்ல முடியும். நான் என்னோடய விஷயத்தை நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பாட்டம் லைன் இதுதான். கேஒய்சின்னு டோன்ட் கில் யுவர் கஸ்டமர் இஸ் த இம்பார்ட்டன்ட் பர்சனுங்கிறது ஆக்ஷனில் காமிங்க. கவுண்டரில் இருக்கிற பர்சன் ஷுட் நோ த பல்ஸ். உள்ளே இருக்கிற மேனேஜர்ஸ், மேலே இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் இன்க்ளூடிங் RBI, everybody should know the pulse of the customer. If the foreign countries are doing without KYC, why are you taking KYC here? Any small change, don't stop the service to the customer on any account. You are dealing with his money. Grabbing his money and not paying him is like cheating. It is stealing. It is robbery. This should not happen. So all these things, please take care and then stop the kill your customer process. Thank you.